5K கார் கேரிங் அண்ட் ராஜராஜ சோழன் விருதுக்கு வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய இறைவனுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லி எல்லாரும் நம்ம 5K கார் கேர் பத்தி என்ன அப்படிங்கிறத பத்தி வீடியோஸை பார்த்தா இப்பதான் நிறைய பேர் சர்வீஸ் எடுத்து ரொம்ப ஹாப்பியா எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ராஜராஜ சோழன் விருதுங்கிறது வந்து எல்லா வாடிக்கையாளர் எதுக்காக பண்றோம், ஏன் உங்களை ஸ்பெசிபிக்கா கூப்பிட்டுருக்கோம், எதனால இந்த ஈவெண்ட் அப்படிங்கறத பத்தி தான் நான் ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதாவது வந்து ஒவ்வொரு நிறுவனமும் நிறைய நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கும். அந்த வகையில 5K கார் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா கார் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்துங்க இன்னைக்கு நான் மதியம் நிறைய பேர் சென்னையில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, மதுரையில இருந்தெல்லாம் இந்த ஈவெண்ட்டை சிறப்பிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் வந்தோம். நானும் அதே போல வந்தேன். வர வழியில பயங்கரமான ஒரு பெரிய மழை, அதே போல நல்ல வெயில், நல்ல காத்து, எல்லா நேரத்திலையும் என்னைய பாதுகாப்பா கொண்டு வந்த அந்த கார், உங்களை நம்ம வீட்டில இருந்து பாதுகாப்பா கொண்டு வந்த அந்த கார், அது ரொம்ப டாப்பா கேர் பண்ற மதுரை சிட்டியுடைய டாப் 100 நண்பர்களுக்கு தான் இன்றைக்கு இந்த வரவேற்பு கொடுத்து நாங்க வந்து இந்த ராஜராஜ சோழன் விருதுகள் 2024 வரவேற்பு கொடுக்கிறோம். நம்ம மதுரைக்கு பூங்கா நகரம், மல்லியின் மனம், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போனாலும் மதுரை மக்கள் மாதிரி கார் மேல ஒரு அதிக கேர் கொண்டவங்க நம்ம நகரத்துல மிக குறைவு. ஏன் அப்படின்னா கார் வாங்குறாங்க, வாங்கின காரை தன்னுடைய சொந்த நண்பன் மாதிரி, சொந்த குழந்தை மாதிரி, சொந்த மனைவி கணவன் மாதிரி மெயின்டைன் பண்றது, அதிகமான கார் சர்வீஸ் அடிக்குவேட்டா பண்ற நகரம் நம்ம மதுரை நகரம். அதே நேரத்துல ஒரு விருதும் இது சம்பந்தமா நம்ம மதுரை நகர கார் யூசர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். எதனால இந்த விருதுக்கு ராஜராஜ சோழன் ஏன் எங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான பதில். அதாவது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு மன்னன். அந்த காலத்துல வந்து கடல் கடந்து தமிழகத்தையும் ஆண்ட இடங்களையும் அவருடைய ஆட்சி வந்து பொற்கால ஆட்சின்னு தமிழர்களுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. காந்தியடிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் தான் கிங், கஸ்டமர் இஸ் த கிங், கஸ்டமர் தான் ராஜான்னு சொல்றாங்க. சோ 5K கார் கேருடைய வரலாற்றில், 5K கார் கேருடைய வரலாற்றில் ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு ஆண்டர்பிரனர்களுடைய வரலாற்றில் எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஆட்சியில், அதாவது ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு நடந்த அத்தனை CSR, இத்தனை ட்ரீ பிளான்டேஷன், இவ்வளவு ஃப்ரீ 500 பேருக்கு வருடம் இலவச எஜுகேஷன், அதே போல ட்ரீ பிளான்டேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், ஆண்டர்பிரனர் ஜெனரேஷன் எல்லாம் எதனால நடந்திருக்குன்னா வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் கொடுத்த ஆதரவுனாலதான். எங்களை, உங்களுடைய காரை இன்னும் சிறப்பா வச்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழனுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை, எத்தனையோ பிஸியான ஷெட்யூல் உங்களுக்கு இருக்கும், எங்களுக்காக இந்த தமிழகம் சார்ந்த இளைஞர்கள் 5K கார் கேர்ல வேலை செய்யற 2500 ஊழியர்களும் தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள், அதிலும் குறிப்பா மதுரையை சார்ந்த 70% இளைஞர்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையா சொல்லி, உங்க காரை எப்பவுமே நாங்க புதுசா வச்சுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். கார் உங்களுது, கேர் எங்களுது. இந்த பந்தம் மிக நம்பிக்கையானது. 100% வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி வரவேற்புரையில் வருக 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 என வரவேற்கிறோம். நன்றி நன்றி. ஆக்சுவலா வந்து இந்த விருது கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நானும் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ்ல இந்தியன் ரெட் கிராஸ்ல எல்லா கோவிட் டைம்ல இருக்கும்போது கலெக்டர் ஆஃபீஸ்ல எல்லாமே சேர்ந்து நிறைய அவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். பட் அது இதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மேம் சொன்ன எனக்கு. அப்புறம் இன்னொன்று, நம்ம வந்து வச்சிருக்க காருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பயுமே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கார் தானே, அது ஒரு இயந்திரம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ ஒரு காலம். ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார் வந்து ரொம்ப மிகவும் தேவைப்படுது. காருக்கும் நமக்கு உள்ள பாண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஏற்பட்டு அதை நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கார் வந்து நம்மளை ஓட்டக்கூடாது, கார் நம்ம தான் ஓட்டணும். அது ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு நிதானமா இருக்கணும். காரை வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு தடவை நான் வந்து புது கார் எடுத்துட்டு, ஸ்விஃப்ட் டிசைர் கார் எடுத்துட்டு நான் வந்து போய் சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் விட்டு சரி நம்ம வந்து ஆயில்லாம் மாற்றணும்,
மறுபடியும் நம்ம எல்லா எங்கே கொண்டு போய் நான் ஆயில் மாற்றி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் போகிறேன். மறுபடியும் நான் கார் எடுக்கும்போது பார்த்தேன் அப்படின்னா என்ன கார் ஆயில் சர்வீஸ் மாத்திர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. என்னங்க ஆயில் எதுவும் மாத்திரீங்களா நான் கேட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் பண்ணும்போது அதில் உட்கார்ந்து ஓட்டும் போது எனக்கு ஒரு கெத்த, அதாவது புது கார் எடுத்து ஓட்டுற மாதிரி ஒவ்வொரு செகண்ட் எனக்கு அந்த ஃபீல் வந்து. அப்புறம் மறுபடியும் நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டர்ல நம்ம எங்க போய் நான் எப்பயுமே ஆபீஸ்ல வரும்போது அவங்கள்ட்ட சார் சர்வீஸ் கார் சர்வீஸ்க்கு வரீங்களா சார் கேட்கும்போது அதெல்லாம் இல்லைங்க நான் ஃபுல் பேக்கேஜ் 5K போட்டேன் நீங்க ஆளை விட்டுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம காரை எடுக்கும் போது அந்த சீட்ல உட்காரும் போது ஒரு கான்பிடென்ட் இருந்தாதான், ஏன்னா நம்ம நம்பி நம்ம சொல்ற இடத்துக்கெல்லாம் போகணும். அன் டைம்ல நம்ம வரும்போது கூட நம்ம எதை நம்பி வரோம்னா நம்ம அந்த காரை நம்பி தான் வரோம். நம்ம ஃபேமிலியை எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ காரை நம்ம அப்படி பார்த்துக்கிட்டா தான் நம்ம அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். காருன்றது ஆடம்பர பொருள் கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவசியமான பொருள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைகள் நம்பி நம்ம எங்கே வேணா கூட்டி போகலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு ஆயில் மாத்துறது தானே, ஒரு வண்டி துடைக்கிறது தானே, ஒரு ஏர் செக்அப் நம்ம போகிறது தானே, அது எதையோ கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் காருன்றது நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் நம்ம எதுலையுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றத நான் பெருமை அடைகிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ சார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் மேல பெரிய க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் மெயின்டைன் பண்றதுக்கான டைமும் இல்லை, ப்ளஸ் அதுக்கான ஃபெசிலிட்டியும் எங்கள் ஊரில் அவ்வளோவா இல்லை. ஏன்னா எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுனு ப்ளஸ் கிராமம் கலந்த மாதிரி தான் இருக்கும். சர்வீஸ் சென்டர் இருக்கு, ஆனால் பட்டு ரொம்ப கிளியராக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஃபோம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டி வைஸ் எதுவும் சரியாக இருந்ததில்லை. அப்புறம் 5K கார் கேர் அப்படின்றது நான் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன் வேறு ஊர்லேருந்து. அப்போ கான்டாக்ட் பண்ணப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கு அவைலபிள் இருக்கு. அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கொண்டு போய் சரி ஒன் டைம் விட்டு பார்ப்போம், ஏன்னா எல்லா வாஷும் ஒரே மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே விட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போனேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட ரிசல்ட் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை சென்னை அது முடிச்சுட்டு ஒரு 2 or 3 days கழிச்சு சென்னை போனோம். அப்போ அந்த டிராஃபிக்ல லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. அப்போ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கள் அம்மா அவங்க சொல்லி நான் புலம்பிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகி போச்சோம்மா என்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அப்போ வெறும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தாங்களா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லும்போது டக்குன்னு சொன்ன ஒரு விஷயம், எனக்கு லைட்டாக ஒரு ஊசி குத்தி கழிச்சா நீ எப்படிமா ஃபீல் பண்ணுவ, அதே மாதிரி தான் எனக்கு ஒரு காரு தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ அதெல்லாம் எப்படிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பைக்கில் திரும்பவும் அவங்கள்ட்ட கொண்டு போனப்போ எனக்கு அவங்க டெஃப்லான் கோட்டிங்னு சொல்லி அந்த ஸ்க்ராட்சு உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார், ஏஎம்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது போட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க, நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நாங்கள் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள்ட்ட போனதுக்கப்புறமும் திரும்ப அடுத்தடுத்து நான் அவங்கள்ட்ட இப்போ இன்ன வரைக்குமே எங்கள் மாமா வண்டியும் சரி எங்கள் அண்ணன் வண்டியும் கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஒரு 5 to 6 வெஹிக்கிள் இருக்கு. எல்லாமே இப்போ அவங்க தான் பண்ணிட்டு இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் அவங்க 5K மூலமாக நிறையா எல்லாம் எங்கெங்க இது பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர் சார். வரப்போ வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அனதர் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே நினச்சி வந்தேன். பட் அந்த வீடியோ பார்க்குறப்போ ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டார்டிங் திஸ். அண்ட் ஐ ஃபீல் லைக் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கார் கேர், இட் இஸ் கேர் ஃபார் பீப்புள் அண்ட் ஆல்சோ ஃபார் த சொசைட்டி அண்ட் ஃபார் நேச்சர். அண்ட் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பெருசாக தான் வருவீங்க. அண்ட் திஸ் இஸ் அ ப்ரூஃப் தட் யூ ஹவ் கம் ஆல் திஸ் வே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கு மேலேயும் லைக் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நாங்கள் கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய பெருசாக அச்சீவ் பண்ணோம், உங்கள் டீம் வந்து இன்னும் பெருசாக வளரணும்ட்டு வி விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக வந்து எப்போவுமே வீட்டில் ஒரு 2 கார் எப்பவுமே எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடந்த நம்ம ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண்டினியூஸாக அந்த லோக்கலில் தான் சர்வீஸ் எல்லாமே கொடுப்போம். இந்த சர்வீஸ் கொடுக்குற பட்சத்தில் வந்து அந்த எல்லா சர்வீஸ் சென்டர்ஸ்லேயும் வந்து பியூர்லி இந்த மினரல் வாட்டர் வச்சு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆர்ஓ சிஸ்டம் வச்சு எங்கேயுமே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எந்த கம்பெனியில் விட்டாலுமே எங்கேயுமே வந்து சர்வீஸ் எல்லாமே ஆர்ஓவில் வந்து இங்கே தான் முதல்ல சர்வீஸ் பண்ணுறதா பெரிய விஷயம். நம்ம வெஹிக்கிளில் மேக்ஸிமம் வந்து வெளியில் ரோட்டில் தான் நிற்கிறோம், வண்டி ஓடிக்கிட்டே இருக்க வண்டி எந்த நேரம் வண்டி படுக்கிற நேரம் தவிர மற்ற தூங்குற நேரம் தவிர
மற்ற காலையில் எந்திரிச்சிருந்து சாயங்காலம் வரைக்கும் வண்டி ஓட்டுறதா, கோர்ட்டுக்கு போகிறது மாதிரி, ஹைகோர்ட்டுக்கு போகிறது, ரெகுலர் வர்றது. எனக்கு முன்னாடி பேசின அட்வொகேட் மெம்பர்ஸ் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இப்போ இங்கே என்னென்ன சொல்ல நினச்சினா அது பூரா அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாருமே எல்லாம் பேட்ச் சொல்லியாச்சு. ஒரு விஷயம் நான் கம்பெனியில் இப்போ சர்வீஸ் விட்டால் நாங்கள் சிறுவத்தூர் வந்து இங்கே மாறி தான் வரணும். கியா சர்வீஸ் விட்டு அங்கே எங்கேயுமே கிடையாது. விட்டால் கோயம்புத்தூர் போகணும் இருக்குது. அது சர்வீஸ் விட்டால் கூட பெரியப்பா தயவு செய்து வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணிடாது. அது நான் பைக்கேரில் பண்ணிக்கிறோம் சொல்லி ஏஎம்சி வந்து முடியறதுக்கு முன்னாடி 15 சர்வீஸ் முடியறதுக்கு முன்னாடி திரும்ப ஒன்று போட்டாச்சு. ஏன்னா தம்பி பேரில் தம்பி பெங்களூர் வண்டி வச்சுருந்தாப்புல அவர் பேரில் ஒரு ஏஎம்சி எடுத்துகிட்டு ஒரு டெஃப்லான் கோட்டிக்கு ஒரு செராமிக் கோட்டிங்க்கு வந்து சொன்னாங்க. அது வந்து பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சாரோட முயற்சி வந்து மிகப்பெரிய அந்த ஒரு இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் மாதிரி அவர் ஒரு ஸ்போர்ட்டிவாக அவர் வந்து எல்லா விஷயங்களும் செய்கிறப்போ வந்து நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அவரோட கைகோர்த்து நம்ம என்றைக்கும் வந்து அவரோட எல்லா வளர்ச்சிகளுக்கும் நம்ம துணையாக இருப்போம். சொல்லிக்கிறேன். நன்றி.